எபிசோட் 5. அன்று இரவு முழுக்க தீவதரனை நினைத்தே அழுகையில் கரைந்திருந்தாள் ஹீரா. ஒரு தலையாக உருகி உருகி காதலித்தவன் இப்போது தன் நெருங்கிய தோழியை காதலிக்கிறான். தாங்க முடியாத வலியாக அமைந்திருந்தது. ஆனாலும் சரண் சென்றதன் பின் அகஸ்தியின் வாழ்வில் தீவதரன் வந்தால் நிச்சயம் வாடிப்போன அவள் தோட்டத்தில் பூக்கள் மலரும் என நினைத்தாள். அதனால் மறுநாள் காலையில், தரன், நான் உன்னை மீட் பண்ணணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அழைப்பில் அவனை சந்திப்பதற்காக அப்பாயின்மெண்ட் வாங்கி அவனை சந்திப்பதற்கு தாரா நிறுவனத்திற்கே வந்திருந்தாள் ஹீரா. ரிசப்ஷனில் சொல்லிவிட்டு அவன் கேபினுக்கு வர அவனோ வெளிநாட்டினருடன் மீட்டிங்கில் இருந்தான். 2 நிமிஷம். சத்தம் வராது இதழ் அசைத்து சொல்ல சரி என தலையசைத்து அங்கு போடப்பட்டிருந்த சோஃபாவில் அமர்ந்தாள். அந்த 2 நிமிடம் கல்லூரி காலகட்டத்தில் ஒரு தலையாக அவனை காதலித்த விஷயம் எல்லாம் கண்முன் வந்து சென்றது. மீண்டும் அந்த காதல் துளிர்க்க முற்பட அகஸ்தியின் வாழ்வை எண்ணி பூத்துக்குலுங்க ஆசைப்பட்ட தன் காதலுக்கு ஆசிட் ஊற்றி வாடவிட்டாள். டீல் ஓகே. மீட்டிங் முடிந்து லேப்டாப்பை மூடியவன் காதிலிருந்து ப்ளூடூத் ஹெட்செட்டை கழட்டி வைத்தவன் எழுந்து ஹீராவின் முன் வந்து அமர்ந்தான். ஹேய், சொல்லு ஹீரா, அர்ஜென்ட்டா பேசணும்னு சொன்ன. அப்படி என்ன பேசணும்? காலேஜ் டைம்ல இருந்து நீ அகஸ்திய லவ் பண்றியா? ஹீரா, உன்கிட்ட நான் போய் சொல்ல விரும்பல. காலேஜ்ல இருந்தே அவளை நான் லவ் பண்றேன். பின்னந்தலையை அழுந்த கோதியவனின் விழிகளே அவன் சொல்வது உண்மைதான் என்பதை நிரூபித்தது. அகஸ்தி வாழ்க்கையில நடந்த எல்லாமே உனக்கு தெரியும் தானே? ஐ மீன், அவ சரண் ஒருத்தனை காதலிச்சு அவனோட குழந்தையையும் பெத்துக்கிட்டா. சத்தியமா நிறைய விஷயங்கள் அவிழ்க்க முடியாத மர்ம முடிச்சா இருக்கு. அண்ட் உனக்கும் ஒரு குழந்தை இருக்கு. அதே சமயம் உனக்கு கல்யாணம் ஆனது இங்க யாருக்குமே தெரியாது. உன்னோட வைஃப் யாரு? ஹேய் ஹீரா, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. வெகு சாதாரணமாய் தோளை உயர்த்தி சொன்னதிலேயே ஹீராவுக்கு தூக்கி வாரி போட்டது. வாட்? என்ன சொல்ற தரன்? அப்போ உனக்கு ஒரு பையன் இருக்கே, கல்யாணம் ஆகாம எப்படி குழந்தை? ஹீரா, கல்யாணம் ஆனாதான் குழந்தை இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லையே. எல்லா கேள்விக்கும் உடனடியா விட தெரிஞ்சிடாது ஹீரா. தன் மீசையை நீவிக்கொண்டு அவன் சொல்லும் விதமே இதற்கு மேல் அவள் கேட்கப் போகும் கேள்விக்கு தான் பதிலளிக்க தயாராக இல்லை என்பதை சொல்லாமல் சொன்னது. அன்றைய இரவு டின்னர் சாப்பிடுவதற்காக ஷர்மாவின் குடும்பத்தினர் கூடியிருந்தனர். மிருதுளா மெதுவாக வாயை திறந்தார். ஏங்க, பேசாம அகஸ்திக்கு மாப்பிள்ள பாருங்க. இதை கேட்டதுமே அகஸ்திக்கு புற ஏறியது. அச்சோ அக்கா, பாத்துக்கா, இந்தா தண்ணி குடி. தன் அக்காவின் மீது அதீத பாசம் கொண்டவன் போல அவள் தலையை தட்டி கொடுத்து தண்ணீர் கிளாஸை எடுத்து கொடுத்தான். ஷர்மா எதுவும் பேசாமல் இருக்க, எங்க ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்துட்டா வயசு கோளாறுல ஏற்படுற இந்த கேடுகட்ட உணர்ச்சி எல்லாம் வராது. நம்மளுக்கும் கெட்ட பேர் வராது. நேரம் பார்த்து வத்தி வைப்பதில் தன் மனைவியை அடித்துக் கொள்ள யாரும் இல்லை என்பதை தெளிவாகவே புரிந்து கொண்டார் ஷர்மா. அத பத்தி பேச உனக்கு ரைட்ஸ் கிடையாது மிருதுளா. என் பொண்ணை எப்ப கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். மிருதுளாவின் வாயை மொத்தமாக ஷர்மா மூடிவிட்ட சமயம் அவர் மொபைலில் நோட்டிபிகேஷன் சத்தம் கேட்டது. என்னவென்று எடுத்து பார்க்க தாரா நிறுவனத்தின் அபிஷியலான எண்ணிலிருந்துதான் வந்திருந்தது. சிறு சந்தேகத்தோடு அதை ஓபன் செய்து பார்த்த மறுகணம் ஷர்மாவின் விழிகள் அதிர்ச்சியில் விரிந்தது. என்னாச்சுப்பா, எதுவும் ப்ராப்ளமா என்று மிதுன் கேட்க, அகஸ்தி உன்கிட்ட பேசணும், ஸ்டடி ரூம்க்கு வா என்று சென்று விட்டார் ஷர்மா. தன் மகனை கண்டு கொள்ளாத ஷர்மா சென்றுவிட மிதுனின் முகம் சிவந்தது. அகஸ்தியும் இரவு உணவை முழுமையாக உண்ணாமல் பாதியிலேயே கை கழுவிவிட்டு எழுந்து சென்றாள். அப்போது ஸ்டடி ரூமில், என்ன ஷர்மா, என் பையனை கல்யாணமானவனோ அவனுக்கு குழந்தை இருக்கணும், அன்னைக்கு எல்லார் முன்னாலேயும் உங்க பொண்ண என் பையனுக்கு கட்டி கொடுக்க மாட்டேனோ ஏகத்தாளமா பேசுனீங்க. ஆனா இப்ப பாருங்க, உங்க பொண்ணு 18 வயசுலயே ஒரு குழந்தைய பெத்து எடுத்திருக்கா. அது சரி, இப்போ உங்க பேர புள்ளைய எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க?
அழைப்பில் தாரா இவ்வாறு சொல்ல அப்போது ஸ்டடி ரூமின் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தாள் அகஸ்தி. நீங்க அனுப்பி இருக்கிற போட்டோ உண்மைன்னு நான் எப்படி நம்புறது? அது உண்மையா இல்லையான்னு உங்க பொண்ணுகிட்டயே கேளுங்க மிஸ்டர் சர்மா. அடுத்த நொடி அழைப்பு கட்டாகி இருந்தது. என்ன எதுக்கு வர சொன்னீங்க? அவள் கேட்ட மறுநொடி அவள் புறமாக தன் மொபைலை தள்ளி வைத்தார். என்னவென்று அதை எடுத்து பார்த்தவள் பெரிதாக ஒன்றும் அதிர்ச்சியாகவில்லை. இது உன் பையனா? இந்த போட்டோல இருக்கிறது உண்மையா? உண்மைதான். சிம்பிளாக முடித்துக் கொண்டாள். அதோடு அவள் எதிர்பார்த்தது போலவே அப்போதே எழுந்து வந்தவர் தன் மகளின் கன்னத்தில் அறைந்தார். இதெல்லாம் அவளை பொறுத்தவரை சகஜம்தான். நீ எப்போ அவன் குழந்தைய சுமந்த? எவ்வளவு தைரியம் இருந்தா இதை என்கிட்ட இருந்து மறைச்சிருப்ப? தன் மகளின் முகத்தை பார்க்க விரும்பாது திரும்பிக் கொண்டார் அவர். சொல்லிருந்தா சரண கொன்ன மாதிரி என்னோட பையனையும் கொலை பண்ணிருப்பீங்க, கரெக்டா? கன்னத்தில் கை வைத்து சிரிப்போடு சொன்னவள் அதற்கு மேல் தந்தையிடம் பேச விரும்பாதவள் போல திரும்பி நடக்க, என் பேச்ச கேட்கவே கூடாதுன்னு முடிவெடுத்துட்டியா நீ? உங்க பேச்ச கேட்டதுனாலதான் என்னோட சரண இழந்து நிக்கிறேன். இப்போ என் பையனையும் இழக்க நான் தயாரா இல்ல. தீர்க்கமாக சொல்லிவிட்டு ஸ்டடி ரூமின் கதவை திறந்தவள் தன் அறைக்கு வந்தாள். ஒரு புறம் இந்த சாம்ராஜ்யத்துக்கு இவளை ராணியாக்க வேண்டும் என்று இருக்கிறார் சர்மா. இன்னொரு புறம் அகஸ்தியை இந்த வீட்டை விட்டு துரத்தி தன் பையனை சிம்மாசனத்தில் அமர வைக்க வேண்டும் என்று கனவு கோட்டை கட்டி கொண்டிருக்கிறார் மிருதுளா. இதற்கிடையில் அவள் வாழ்க்கை. இனி யாருக்காகவும் என் வாழ்க்கையை இழக்க நான் தயாரா இல்ல. மனதில் தெளிவான முடிவோடு மெத்தையில் விழுந்தவள் கண்களை மூடினாள். சர்மா தன் மகள் பெற்ற குழந்தை இவ்வுலகில் எங்கிருக்கிறான் என்பதை தேட ஆரம்பித்தார். நள்ளிரவில் தூக்கம் வராமல் அங்குமிங்கும் உருண்டு கொண்டிருந்தவள் எழுந்து அமர்ந்து டேபிளில் இருந்த தன் மொபைலை எடுத்து தாரா நிறுவனத்திற்கு சொந்தமான எண்ணுக்கு அழைப்பு விடுத்தாள். ஆபீஸ் நேரம் முடிந்து விட்டதால் அழைப்பு செல்லவில்லை. உடனே ஹீராவுக்கு அழைத்தாள். மறுமுனையில், என்னடி இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? தூக்க கலக்கத்தோடு கேட்டாள் ஹீரா. ஹீரா, அந்த தீவதரனோட போன் நம்பர் சென்ட் பண்ண. ஓகே, ஆனா ஏன் இந்த நேரத்துல கேக்குற? மார்னிங் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நீ நம்பர் சென்ட் பண்ணு ஹீரா. சரி, ஓகேடி, ஒரு 2 minutes. சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தவள் சொன்னது போல அடுத்த 2 நிமிடத்தில் தீவதரனின் எண்ணையும் அனுப்பி வைத்திருந்தாள். நள்ளிரவு என்றும் பாராமல் தீவதரனின் எண்ணுக்கு அழைத்தாள். சைலண்ட் மோடில் அவன் மொபைல் இருக்க அழைப்பு ஏற்கப்படவில்லை. மீண்டும் ஒருமுறை அழைத்தாள். ஆனால் நோ யூஸ். ஒருவேளை தூங்கி இருப்பானோ? மனதுடன் நினைத்தவள் மொபைலின் திரையை ஆஃப் செய்யும் தருணம், எதுக்கு கால் பண்ண என்னும் குறுஞ்செய்தியை அனுப்பி வைத்தான் தீவதரன். அதில் டபுள் டாப் செய்து ஸ்கிரீனை ஆன் செய்தவள், என் பையன் எங்க இருக்கான்? இவளும் வேகமாக ரிப்ளை செய்தாள், அத சொல்றதுல எனக்கு என்ன லாபம்? என்ன லாபமா? ஆமா, எனக்கு பெனிஃபிட் இல்லாம நான் எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்? என்கிட்ட நீ என்ன எதிர்பார்க்கற? அதான் சொன்னனே, லைஃப்ல செகண்ட் சான்ஸ் கிடைச்சிருக்கு. உன் லைஃப்ல சரண் போயிட்டான். என் லைஃப்ல நான் காதலிச்சவ என்னை விட்டு போயிட்டா. சோ இதை படித்தவளுக்கு பற்றி கொண்டு வந்தது. வாட் சோ? அதற்கு அவன் எந்த ரிப்ளையும் செய்யவில்லை. அதற்கு மேல் இவளும் மெசேஜ் அனுப்பவில்லை. ஆனாலும் அவன் ஏதாவது சொல்வான் என்று காத்திருந்தாள். பின் ஏதோ யோசித்தவளாக இவளே டைப் செய்தாள், நாம மீட் பண்ணலாமா? தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு மெசேஜ் அனுப்பிவிட்டாள். அதையும் பார்த்து விட்டான். ஆனால் நோ ரிப்ளை. பதில் வரவில்லை என்பதால் மீண்டும் கேள்விக்குறி ஒன்றை அனுப்பினாள். அப்போது அவளும் அவள் குழந்தையும் இருக்கும் அதே புகைப்படத்தை மீண்டும் அனுப்பி வைத்தவன், இந்த போட்டோவை எமோஷனலா பார்க்காம டீப்பா அனலைஸ் பண்ண. இப்படி ஒரு மெசேஜை அனுப்பிவிட்டு ஆஃப்லைன் சென்று விட்டான். அகஸ்தியும் அந்த போட்டோவை ஆழமாக பார்க்க பெரிதாக எந்த வித்தியாசமும் தெரியவில்லை. தான் பெற்ற மகனைத்தான் பாவையின் உள்ளம் ரசித்தது. அப்போது தன் குழந்தையின் விழிகளுக்கு கீழே ஏதோ இருப்பது போல தோன்ற உடனே ஜூம் செய்து பார்த்தாள். அக்குழந்தையின் கண்களுக்கு கீழே கருப்பு நிறத்தில் ஒரு மச்சம் இருந்தது. இந்த மச்சம் அப்போ அப்போ அது ஏன் பையனா?